சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளரை சஸ்பெண்ட் செய்யாததற்கு பல்கலைக்கழக ஆட்சி பேரவை கூட்டத்தில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கிறார். குமரேசன், விவரங்கள். அதாவது பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வரும் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் ஆட்சி பேரவை பொதுக்குழு கூட்டம் என்பது இன்று நடைபெற்றது. இன்று காலை 11 மணி அளவில் ஆட்சி பேரவை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதே நேரத்தில் பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள ஆட்சி மன்ற குழு உறுப்பினருக்கான தேர்தலும் இன்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு நிலவியது. குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் தலைமையில் இந்த ஆட்சி மன்ற பேரவை கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அரசு கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள் என பலரும் கூட்டத்தில் பேசும்போது முறைகேட்டில் ஈடுபட்ட பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலுவை பணியிடம் நீக்கம் செய்திட தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்தும் 4 நாட்களாகியும் இதுவரை அவரை பணியிடம் நீக்கம் செய்யாமல் அவருக்கு மருத்துவ விடுப்பு அளித்ததற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பேசினர். அது மட்டுமில்லாமல் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் தேர்தலை அவசரமாக நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்றும், பொருளே இல்லாமல் ஆட்சி பேரவை கூட்டத்தை நடத்திடுவதாகவும் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிடாமல் இருப்பதற்கும் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் பதிலளிக்க மறுத்ததோடு ஆசிரியர்களின் தொடர்ச்சியான கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்காமல் அரசின் உத்தரவை செயல்படுத்த முடியாது, மைனாரிட்டி உறுப்பினரான அரசு கல்லூரி பேராசிரியர்களின் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். இதனால் ஆசிரியர்களுக்கும் துணைவேந்தருக்கும் ஒரு கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அடுத்துதான் அந்த ஆசிரியர் சங்க கூட்டமைப்பைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் கூட்டத்தை புறக்கணித்து விட்டு வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து கூட்ட அரங்கின் நுழைவாயில் முன்பு அமர்ந்து தன்னிச்சையாக செயல்படும் துணைவேந்தரை கண்டித்தும் அவசர கதியில் தனியார் கல்லூரிக்கு ஆதரவாக செயல்படுத்தும் வகையில் நடத்துகின்ற இந்த சிண்டிகேட் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் கூட்ட அரங்கிற்கு சென்று அரசு ஆசிரியர்கள் விதிமுறைகளை மீறி நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர். மேலும் துணைவேந்தரை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் துணைவேந்தருக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது செய்தி சேகரிப்பதற்காக செய்தியாளர்கள் அங்கு சென்ற போது அங்கிருந்து வந்த துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள் செய்தியாளர்களை கூட்ட அரங்கை விட்டு வெளியேற்றினார். இதனால் அங்கு பெரும் சர்ச்சை நிலவியது. இந்த நிலையில்தான் அந்த கூட்டத்தை 4 மணிக்கு நடப்பதாக ஒத்திவைத்துவிட்டு துணைவேந்தர் கூட்ட அரங்கை விட்டு வெளியே சென்றார். இதனைத் தொடர்ந்து அங்கு அந்த சிண்டிகேட்டுக்கான அந்த உறுப்பினருக்கான தேர்தல் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தேர்தலை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ச்சியாக ஆசிரியர் சங்கத்தை, அதாவது அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனாலும் கூட தனியார் கல்லூரி ஆசிரியர்கள், தனியார் கல்லூரி பிரதிநிதிகள் தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த சிண்டிகேட் மெம்பருக்கு 89 உறுப்பினர்கள் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும். அதில் 67 உறுப்பினர்கள் தனியார் கல்லூரிகளை சேர்ந்தவர்கள், மீதமுள்ள 22 உறுப்பினர்கள் அரசு கல்லூரியை சேர்ந்தவர்கள். எனவே அதிக அளவில் தனியார் கல்லூரியை சேர்ந்தவர்கள் இருப்பதால் அந்த கோரத்தின் அடிப்படையில் அவர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். இதனால் அரசு கல்லூரி ஆசிரியர்கள் தங்களுடைய கடுமையான வாக்குவாதத்தையும் அதே போல கடுமையான போராட்டத்தையும் நடத்திவிட்டு தற்போது இங்கிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று பேரவை கூட்டம் ஒருபுறம், அதே போல ஒருபுறம் சிண்டிகேட் உறுப்பினருக்கான இந்த தேர்தல் என மரபுகளை மீறி நடைபெறுகிறது. எனவே இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம், இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்ற வகையில் தான் அரசு கல்லூரி ஆசிரியர்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பெரியார் பல்கலைக்கழக கேட்டில் தொடர்புடைய பதிவாளர் தங்கவேலுவை உடனடியாக அரசு உத்தரவுப்படி சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்காத துணைவேந்தருக்கும் ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வகையில் துணைவேந்தருக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பை சந்திக்கும் நிலையிலும் அவர் ஆளுநர் ஆதரவு தங்களுக்கு இருப்பதால் இந்த கூட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தியதோடு மட்டுமல்லாமல் தனியார் கல்லூரிகளை சேர்ந்த முதல்வர்கள், ஆசிரியர்கள் அவர்களை தன்வசப்படுத்திக் கொண்டு இந்த தேர்தலையும் நடத்தியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.